ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டைமண்ட் டர்ன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இந்த பேட்ஜ் வந்து கிளியர் பண்ண போகிறோம். நம்ம வந்து சிங்கிளாக போனால் தான் நல்லபடியாக ஆட முடியும். குரூப்பாக போனால் அந்த இடத்துல வந்து நிறைய ஆளுங்க வந்துடுவானுங்க. சிங்கிளாக போனால் தான் அங்கே கம்மியாக ஆள் இருப்பானுங்க. அது நம்மளால் சீக்கிரமாக எடுக்க முடியும் நண்பர்களே. ஃபஸ்ட்டு மரத்தை வந்து அப்கிரேட் பண்ணணும். மரத்தை வெட்டி அந்த கேம்ப் ஃபயரில் போடணும். கேம்ப் ஃபயரில் போட்டால் தான் அப்கிரேட் ஆகும். மினிமம் ஒரு 4th லெவல் வரையும் அப்கிரேட் பண்ணணும் நண்பர்களே. கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்து கேம்ப் ஃபயரில் போடுங்க. கோல் கேனு அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கோங்க. ரொம்ப யூஸ் ஆகும். கேரட்னால் பார்த்தீங்கன்னா சும்மா விடாதீங்க, அது சாப்பிட்ருங்க. எடுத்து எல்லா பொருளுமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நெட்டுன்னா தேவையில்லை, மரம்னா தேவை. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் எதனா இருக்கா இல்லையான்னு. இந்த மாதிரி மரக்கட்டை எல்லாமே எடுத்துக்கோங்க. கோல் ரொம்ப முக்கியம். எடுத்து கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணுங்கள் டக்குன்னு. ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணிடலாம். லெவல் 3க்கு போய் வச்சிடலாம். ஒரு லெவல் 4 வரையும் போட்டால் கூட பரவாயில்ல. டைமண்ட் செஸ்ட் வந்து நம்ம அழகாக கிளியர் பண்ணிடலாம். கல்டிவ்ஸ் அடிக்க வந்து நம்ம புல்லட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். ரிவால்ட்டு ரீஃபைலோ ஏதோ ஒன்று இருக்கும், அது வந்து எடுத்துக்கணும். அங்கே வந்து கியூபிக் ஒரு செஸ்ட்டு வந்து ஒன்று இருக்கும். அங்கே அந்த செஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணால் அது ஒரு ரொம்ப ரேரான பொருள்லாம் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து ரொம்ப லாபம் தான். அந்த இடத்துல போய் எல்லாம் ஓப்பன் பண்ணால் டைமண்ட்டும் கிடைக்கும். கியூபிக் செஸ்ட்டும் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ரேர் பொருள் கிடைக்கும். யூஸ்ஃபுல் தான். அதனால் நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 4th லெவல் கொண்டு வந்துடணும். இப்படி ஃபுட்டும் வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கணும். ஃபுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லா தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. தேவைப்படும் எப்போ வாட்டி. பாருங்கள் 4th லெவல் கொண்டு போயாச்சு. இப்போ வந்து நம்ம வேறுனா நம்ம ஃபுட்டு கலெக்ட் பண்ண முடியுதா பார்த்து கலெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து ஒரு மேப் வாங்கிக்கோங்க. டைம் வாங்கிக்கோங்க, அதான் முக்கியம். டயல்னு இருக்கும். மேப்பும் டயல் வந்து ஒரு 5 மெட்டல் இருக்கும், அது வந்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு மெட்டல் தேவையில்லைனால நம்ம கோல் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், டைமண்ட் இருக்க இடம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்குள்ளே தான் மேலே டாப்பில் டைமண்ட் செஸ்ட் இருக்கும். இதுக்குள்ளே போகலன்னா கல்டிவ்ஸ்னு ஒரு இருப்பானுங்க ஆளுங்க, அவனுங்களை போட்டு தரலாம் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். மெட்டல் தேவையே இல்லை. இதுக்குள்ளே போய் சேர் எடுத்துக்கலாம். செஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பரவாயில்ல, லெதர் கொடுத்துருக்கானுங்க, யூஸ்ஃபுல் தான். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுதுனால நான் கொஞ்சம் ஓட்டுறேன். இது வந்து ரொம்ப நேரம் போகுது, 1 மணி நேரம் மேலே போகுது. அதனால் நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்கின்னு ஈஸியாக விளாட்லாம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன், இல்லை ரொம்ப லேட் ஆகும். நம்ம முக்கியமான பாட்டு மட்டும் தெளிவாக காட்டலாம். பாருங்கள், எல்லாம் இந்த ரைஃபிள் தான் சொன்னேன். இந்த ரைஃபிள், ரிவால்ட்டு இது எல்லாமே தேவை. ஃபுட்டு ரொம்ப தேவை. ஃபுட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன். கோல் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். சேரு எல்லாம் ஃபயர் அப்கிரேட் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கேன். ஆனால் நம்ம டைமண்ட் செஸ்ட்டு எடுத்துக்கு முன்னாடி 4 லெவலை விட்டு தாண்டக்கூடாது. ரொம்ப கஷ்டமாயிடும். 5ல் வந்து டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் 4 லெவலில் வந்து ஒரு 3/4 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஆக்க மாட்டேன். ஒரு 3/4 இருக்கிற வரையும் வச்சிங்கன்னா நம்ம வந்து டைமண்ட் செஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வேறு என்ன பண்ணிக்கலாம். அந்த பொருளை வச்சு அந்த பசங்களை கூட காப்பாற்றலாம். நம்ம வந்து டைமண்ட் செஸ்ட்டோட எடுக்க போகிறோம். அப்புறம் முடிஞ்சால் அந்த பசங்களை காப்பாற்ற போகிறோம். 4 பசங்க இருப்பானுங்க, அதில் அவங்கள காப்பாற்றணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நரிக்கிட்டாலும் மாட்டாதீங்க, மாட்டாமல் போங்க. உல்ஃபுன்னு இருக்கும், ஆல்ஃபா உல்ஃபுகிட்ட மாட்டிங்கன்னா அதுதான் முடிச்சிடும் நம்மள. எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்கள், என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப முக்கியம் இது. எல்லாத்தையும் கொட்டிக்கோங்க. என்னென்ன முக்கியமோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. இது அப்படியே தனியாக வச்சுருங்க. கேம்ப் ஃபயர் கிட்ட போடாதீங்க. இப்போதைக்கு செஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம். கன்ஃபார்மாக இதில் வந்து நம்ம செஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். நம்மளுக்கு டேஸ் தான் முக்கியம் இல்லை. செஸ்ட்டு வந்து டைமண்ட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமண்ட் எப்போனா ஒரு வாட்டி கூட. அதனால் நம்ம வந்து டைமண்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கல்டிவ்ஸ் வந்து பொறுமையாக அடிச்சுக்கணும். இவனுங்களை வந்து அப்படியே அடிச்சுட்டா முடிஞ்சிச்சு. இந்த உல்ஃப் வேறு வந்துச்சா, நம்மளுக்கு லோ ஆயிடுச்சு. நம்ம டெத் ஆகிடும்னால நம்ம கேம்ப் ஃபயர் கிட்ட போய் ஹெல்த்து வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு
இப்போ நம்ம போனோன்னா டெத் ஆகிடுவோம். டெத் ஆகிட்டா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால இது ஆக்ஸ் கிடச்சிச்சு. அப்புறம் வந்து அந்த பை மாதிரி இருக்கும், அதுவும் கிடச்சிச்சு நம்மளுக்கு. அதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நிறையா. இப்போ பாருங்கள், திரும்பி போய் அவங்கள அடிக்க போகிறோம். அவங்கள அடிச்சுட்டு அந்த செஸ்ட்டை அவனுங்க காப்பாற்றுறானுங்க. அவங்கள அடிச்சுட்டு அந்த செஸ்ட்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம். கியூபிக் ரூபுன்னு ஒன்று இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அவனை போட போகிறோம். அவன் போட்டோங்க. இப்போ மேலே ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கீழே இருக்கவங்கள எல்லாத்தையும் முடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் மேலே ஒரு மாடி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போய் அவனுங்கள முடிச்சிடணும். அவனுங்கள போடணும். அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதான் அடிப்பானுங்க, கண்ணுக்கு தெரியாமல் அவனுங்கள முடிக்கணும். ஃபஸ்ட்டு போட்டாச்சு. அவங்கள இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். இல்லை ரைஃபிள் எதனா எடுத்து போடலாம். புல்லட்டு காலி வச்சுனா கூட நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்துன்னு வந்து போடலாம். இது ஈஸி தான். ரொம்ப டைம் ஆக்காமல் நான் ஸ்பீடாக காட்டுறேன். ரொம்ப டைம் ஆக்குனா பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஸ்பீடாக காட்டினா அங்கே எதனா பயன்படலாம். பாருங்கள், அவங்களாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். கீழே ஒரு ஸ்டெப்பு மாதிரி எல்லோரையும் முடிச்சிடணும். மேலே இருக்கவங்கள அங்கே எல்லோரையும் முடிச்சிடணும். அங்கே பாருங்கள், இவங்கனா வரானுங்க, சண்டை போடுறானுங்க. இவனுங்களை ஃபஸ்ட்டு முடிக்கணும். முடிச்சாச்சு. இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகிடும். அந்த டோரில் போயிட்டு மேலே இருக்கானுங்க பார். தேர்ட் ஸ்டெப் இது. இவனுங்களாம் போட்டு தரனால தான் இந்த டைமண்ட் செஸ்ட்டுக்குள்ளே உள்ளே போய் போட முடியும். இவனுங்கன்னா அடிக்கணும் ஃபஸ்ட்டு. இவங்களாம் அச்சா தான் இந்த இடத்துக்கு போக முடியும் உள்ளே போய். பாருங்கள், அவனை சுடுறோம். அவள்தான் இவனுங்கன்னா வந்து நம்மளை தாக்குவானுங்க. அதனால் நம்ம தூரம் வந்து இவனுங்களாம் சுடணும். ஃபஸ்ட்டு இவனுங்களை வந்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த கேட் ஓப்பன் ஆகும். அது வரையும் இவனுங்களை வந்து ஃபைட் பண்ணினே இருக்கணும். பார்த்து ஃபைட் பண்ணணும், இல்லை நம்மளை முடிச்சிருவானுங்க. அப்படி ஹெல்த்து குறைஞ்சிச்சின்னா திரும்பி கேம்ப் ஃபயர் கிட்ட போய் திரும்பி ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அடிக்கலாம். பொறுமையாகவே எடுக்கலாம். இதுனா ரொம்ப ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் யோசித்து விளாடணும். இதில் நம்மளுக்கு வந்து டைமண்ட் முக்கியம்னா வந்து நம்ம சீக்கிரமாக இது வந்து லெவல் அப் பண்ணி இந்த மாதிரி வரணும். அதை பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. சூப்பரு. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஜாலியாக எத்தனை டைமண்ட் தான் கொடுக்குறாங்க பார்க்கலாம். வாங்க, டைமண்ட் இது கிடச்சிருச்சு. டைமண்ட் செஸ்ட்டு இதை பாருங்கள், செம்மையாக எடுத்துன்னு வந்துட்டோம். டைமண்ட் செஸ்ட்டு கிடச்சிச்சு. சூப்பர். இங்கே பாருங்கள், கியூபிக் செஸ்ட்டு, ரேர் செஸ்ட்டு இங்கேயே கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணால் கூட நம்ம அந்த செஸ்ட்டு கொடுக்குற வெப்பனை வச்சு நம்ம அழகாக இன்னும் கொஞ்சம் விளாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். 4 கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். டீம்மேட் இருக்கும்போது ஆனால் ரொம்ப கஷ்டங்க இது வருது. அப்படியே கொச்சன்னு இருப்பானுங்க. ஒத்தாலாம் வந்தால் ஒரு 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி இருப்பானுங்க. பாருங்கள், ஒரு 5 டைமண்ட் தான் கொடுக்குறானுங்க. ஆனால் 5 டைமண்ட் கொடுக்குறானுங்க. இந்த கியூபிக்கல் செஸ்ட் ஓப்பன் பண்ணலாமா? சரி, ஓகே. இந்த கியூபிக்கல் செஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். நான் தான் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு நல்லதாக கொடுக்கணும். நல்லா கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இது என்ன கொடுப்பாங்கன்னு தெரில. ஓப்பன் ஆகிடு. இப்போ பாருங்கள், ஏதோ வெப்பன் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. குனாயின்னு ஏதோ ஒரு வெப்பன் வந்து கொடுத்துருக்கானுங்க. நல்லது தான், சூப்பராக இருக்கும். அதை வச்சு யார் வேணால் அடிக்கலாம். நல்லா தான் இருக்கும். சூப்பரு. இப்போ வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். இந்த டாஸ்க் வந்து முடிச்சிட்டோம். செஸ்ட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த கியூபி ரேர் இதுவும் முடிச்சிட்டோம். அதுதான்